தம்பிகளா ஜிம்முக்கு போங்கப்பா, சாராயம் கீராயெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வச்சதே ஆர்சன் தான். நானும் பல பேர் மாதிரி ஆர்சனல் பேரே ஆர்சன் வெங்கர்னால தான் வந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது இல்லைன்னு. ஆர்சன் வெங்கர் ஜப்பானில் தான் மேனேஜராக இருந்தார். ஆர்சனல் தான் போய் வலை விரித்து ஆர்சன் வெங்கரை பிடிச்சிட்டு வந்து இங்கிலாண்டில் விட்டுருக்குறாங்க. ஆர்சனல் அப்போ கொடூரமான டீம்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்டைலிஷான ஃபுட்பால் விளையாடக்கூடிய டீமே கிடையாது. அது வரைக்கும் ஆர்சனல் லாங் பால்ஸ் தான் விளையாண்டுருந்தாங்க. ஆர்சன் வெங்கர் வந்ததுக்கப்புறம் தான் கண்ணுக்கு குளிர்ச்சி தர்ற மாதிரி ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கிலாண்டில் இருந்த பல ஃபுட்பால் பிளேயர்ஸு மப்பு மந்தாரமாக சுற்றுற கையை தான். தம்பிகளா ஜிம்முக்கு போங்கப்பா, சாராயம் கீராயெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வச்சதே ஆர்சன் தான். ஆர்சன் வெங்கர் ஆர்சனல் வந்த அடுத்த சீசனு பிரைம் யுனைடெடை தாக்கி லீக் டைட்டில் ஜெயிக்கிறாங்க. வெறும் கோச் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மேனேஜரு. அதுபோக நம்மளுக்கு லிங்க் இருந்த காரணத்தினால பிரான்ஸு ஆப்பிரிக்காலெல்லாம் பல டேலண்டட் பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்து ஆர்சனலில் விளையாட வச்சுருக்காப்புல. 2004 ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் 12 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, அது வேறு கதை. இருந்தாலும் ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் லீக் டைட்டில் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு யூசிஎல் பிரீமியர் லீகை 2004 அப்புறம் ஆர்சன் வெங்கர் மோந்து பார்த்தது கூட கிடையாது. புது ஸ்டேடியம் ஆர்சனல் பில்ட் பண்ணனால ஆர்சன் வெங்கருக்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. காசு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆர்சனலை 15 வருஷமாக சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபைங் ஸ்பாட்ஸ்லேயே வச்சுருந்தாப்புல. நம்ம வெங்கர் தாத்தா தான் ஆர்சனலோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச்சு. அந்த காசு இல்லாத காரணத்தினால ஆர்சனல்னால டைட்டில்ஸ் அடிக்க முடியலங்கிறத நம்ம ஏற்றுக்குவோம்.